சார் வணக்கம். வணக்கம். ஆபரேஷன் சிந்து நாடே உலகமே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பிரதமர் மோடி அவர்கள் இதை நடத்துறதுக்காக அவருடைய தலைமையில எந்தெந்த விஷயங்களை யார்கிட்ட இருந்தெல்லாம் அவர் அட்வைஸ் வாங்கி இருக்கலாம், எப்படி இது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, இவ்வளவு வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. சோ இதை பத்தி சொல்லுங்க. இதுல நிறைய முன்னெடுப்புகள் எடுத்திருக்காரு. ஒரு 72 மணி நேரத்துல ஜெய்சங்கர் மீட் பண்ணிருக்காரு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங் ராணுவ மினிஸ்டர் மீட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அமித்ஷா மீட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் முப்படை தளபதிகள் எல்லாரையுமே மீட் பண்ணிருக்காரு. அதுக்கு மேல இருக்கிற சிடிஎஸ் சொல்லக்கூடிய அனில் சௌஹான் அவரை மீட் பண்ணிருக்காரு. பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் சீஃப் தில்லான் அவர்களை மீட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் வரிசையா அடுத்து அதுக்கப்புறம் மிக மிக ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா, அஜித் தோவல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கிட்டத்தட்ட 3 தடவை 4 தடவை அவங்க எல்லாமே கூடி பேசியிருக்காங்க. கேப் ஆஃப் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாள்ல 2 தடவை 3 தடவை அந்த மீட்டிங்லாம் நடந்திருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் குறிப்பா இதுல எதை கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இவர் எங்க இருந்து இந்த கியூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முன்னெடுப்பு, ஒரு யோஜனை, ஒரு முன்னெடுப்பை எப்படி எதுல இருந்து எடுத்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னா, எப்பவுமே நம்ம சில விஷயங்கள் பேசும்போதோ செய்யும் போதோ என்ன பண்ணணும்னா, தவறு ஏற்படுது மனித இயல்பு தான். ஆனா அந்த தவறுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிட்டோம், அதை எப்படி தவிர்க்கிறோம் அப்படிங்கறத முக்கியம். இதுல எனக்கு ரொம்ப முக்கியமா படுறது மோடி கொஞ்சம் கூட தன்னுடைய ஈகோ அப்படின்றத பார்க்காம 1962 வார், அப்புறம் 67 வார், அதுக்கப்புறம் 1971 வார், இந்தியா பாகிஸ்தான், அப்புறம் இந்தியா சைனா, 62 67 இது சைனாவோட வார். அதுல இருந்து சில முக்கியமான மிஸ்டேக் நம்ம தலைவர்கள், அதாவது அப்ப நேரு பிரதம மந்திரியா இருந்தாரு, அவர் எந்தெந்த மாதிரி சில தவறுகளை செஞ்சிருக்காங்க. எதனால நம்ம தோத்தோம், அதாவது இந்தியா சைனா கிட்ட ஏன் தோத்தது, பாகிஸ்தான் கிட்ட ஏன் இழந்தோம், அதே மாதிரி 1971 எதனால டிலே பண்ணாங்க, இந்த மாதிரி சில தரவுகள்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி தரவா எடுத்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்காரு. இப்ப அது என்ன அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம நேரு காலத்துல இருந்த சைனாவோட வார்ல எடுத்துக்கலாம். அப்ப இத யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபீல்டு மார்ஷல் சாம் மானெக்ஷா ஒரு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்திருக்கு. பொதுமக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பொதுமக்கள்ல கொஞ்சம் எலீட் பீப்புள் இருந்திருக்காங்க. அப்ப ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 8-10 நிமிஷம் ஸ்பீச். அதுல ஒவ்வொன்னையும் புட்டு வச்சிருக்காரு. அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட தகவலை தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அதை பத்தி பார்க்கலாம். இப்ப அந்த ஃபீல்டு மார்ஷல் சாம் மானெக்ஷா என்னென்னலாம் சொன்னாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னாக்கா, 1971 70ல இருந்து 71க்குள்ள நிறைய பங்களாதேஷில இருந்து அகதிகள் அஸ்ஸாம், திரிபுரா போன்ற மாநிலங்களை குவியறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப இந்திரா காந்தி பிரதம மந்திரியா இருக்காங்க. இந்திரா காந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபீல்டு மார்ஷல் சாம் மானெக்ஷாவை கூப்பிட்டு கேட்கறாங்க. கேட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப இந்த அசாம பார்த்தனா அசாமியை விட பெங்காலி பீப்புள் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி பெங்கால்லையுமே, வெஸ்ட் பெங்கால்லையுமே அகதிகள் நிறைய குமிஞ்சிருக்காங்க, திரிபுரால அந்த மாதிரி குமிஞ்சிருக்காங்க. நீங்க என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்திரா காந்தி சாம் மானெக்ஷா கிட்ட கேக்குறாங்க. சாம் மானெக்ஷா உடனே சொல்றாரு, ஒரு பைபிள்ல இருந்து ஒரு கோட் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் லைட் வந்தது, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் லைட் தான், கடவுள் அது உதவி செஞ்சிருக்காரு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வார் எடுக்கணும்னு நீ சொல்றீங்களா அப்படின்னு இந்திரா காந்தியை பார்த்து கேட்டதுக்கு, வை நாட் அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் அந்த ஆக்ஷனோட எல்லாமே சொல்லியிருக்காரு, அந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி சொல்லும் போது உடனே சாம் மானெக்ஷா தன்னுடைய இதை முன்னெடுத்து வைக்கிறாரு. அதுக்கு சில விஷயங்கள் அவர் சொல்லும் போது இந்திரா காந்தி என்ன சொல்றாங்க, கேபினட் கமிட்டி மீட்டிங் வைப்போம். அடுத்த நாள் காலையில் அவர் டேட் எல்லாம் கூட சொல்றாரு, ஏப்ரல் மாதம் 1970 நடந்தது இந்த மீட், 71 நடந்தது. நான் அந்த கேபினட் கமிட்டி மீட்டிங்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, பல மந்திரிகள் இருந்தாங்க. குறிப்பா அவர் யாரை பத்தி சொல்றாருன்னா, ஜெகஜீவன் ராம் அப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் ஸ்வரன் சிங் அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. அதுக்கு கூட பிரைம் மினிஸ்டரும் இருந்திருக்காங்க. அந்த கூட்டத்துல இவர் தன்னுடைய தரப்பு வாதங்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு, என்னென்ன மாதிரி எல்லாம் முடியும்னு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ரயில்வே மந்திரி இருந்திருக்காரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஏப்ரல் மாசம்,
ஆச்சு அடுத்த மாசத்துல வந்து நீங்க வந்து அறுவடை பண்ணணும். அப்ப அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் எல்லாமே ட்ரெயின்ல ஏத்தி அனுப்பணும். ரோடுல வந்து ட்ரக் எல்லாம் போகும். எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா ட்ரெயின் ஃபுல்லும் என்னுடைய படைகளை, மனிதர்களை, அதாவது சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது பங்களாதேஷ் பார்டர் கிட்ட. அதுக்கு எனக்கு எல்லா ட்ரெயினும் வேணும், எல்லா வசதிகளும் வேணும், பணம் வேணும், ட்ரக் வேணும். இந்த மாதிரி மூவ்மெண்ட்டுக்கு எனக்கு எல்லாமே வேணும். நம்பர் 1 பாயிண்ட். அடுத்தது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அப்ப வந்து நீங்க வந்து இந்த உணவுப் பொருள் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு என்ன முடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது முக்கியமான பாயிண்டா சொல்றாரு. அதாவது இதுதான் லாஜிஸ்டிக்ஸ். டிரான்ஸ்போர்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ்ல எனக்கு முழுமையான அதிகாரம் எனக்கு வேணும், நீங்க அலோகேட் பண்ணணும், உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு அவரு இந்திரா காந்தியை பார்த்து. உடனே வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சொல்றாரு, அது எப்படி முடியும், பஞ்சாப்ல வந்து விளைச்சலுக்கு அறுவடை இருக்கு, அது இருக்குதுன்னா உடனே அது ஒரு சப்பக்கட்டு கட்டி உடனே அதை வந்து இது பண்றாங்க. அடுத்ததா அவர் என்ன சொல்றாருன்னு கவனிங்களேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான வீடியோங்க அது. அதுல வந்து அடுத்ததா என்ன சொல்றாருன்னா, இப்ப ஏப்ரல் மாசம் 2 மாசத்துல மான்சூன் ஆரம்பிச்சிடும். மான்சூன் எப்பவுமே என்ன, கேரளால இருந்து அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. அது வந்து இங்க இருந்து எப்படி போகும்னாக்கா இதுக்கு போகும், பங்களாதேஷ் தான் முதல்ல, கேரளா, அப்புறம் கோவா, அப்புறம் பாம்பே வந்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய டைரக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ்ல தான் அட்டாக் பண்ணும். பங்களாதேஷ்ல அது அட்டாக் பண்ணும்போது அந்த மான்சூன் அங்க சிவியரா இருக்கும். பங்களாதேஷ்னா கடல் ஓரத்துல சிவியரா இருக்கும் மழை. அப்ப அவர் என்ன சொல்றாரு, சாங் மானெக்ஷா சொல்றாரு, மான்சூன் வந்து 1.5 மாசத்துல ஆரம்பிக்க போகுது. எப்பவுமே ஒரு போர் அப்படின்னு நம்ம கையில எடுத்தோம்னா இத்தனை நாள்ல முடியும், இத்தனை நாள்ல முடியாது, இதுக்குள்ள முடிச்சிடலாம், அந்த மாதிரிலாம் நம்ம கணக்கு எடுத்து எஸ்டிமேட் செய்ய முடியாது. மான்சூன் மாதிரி மான்சூன் வர சமயத்துல போர் எக்ஸ்டெண்ட் ஆச்சுனாக்கா, அந்த நாட்கள் நிறைய ஆயிடுச்சுனாக்க நம்ம சேருலி சகதியிலையும் மாத்துவோம். ஏன்னா பங்களாதேஷ்ல வந்து அந்த கடல் பக்கத்துல இருக்கிறது வந்து எல்லாமே சுந்தர்பன், எல்லாமே அது வந்து ஒரு மாதிரி மார்ஷி லேண்ட். அந்த இடத்துல போய் சிக்கி தவிக்கிறதுக்கு என்னுடைய சோல்ஜரை நான் அலோவ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து வெற்றி வேணும். சும்மா போனேன் ஏதோ வந்து ஒரு 4 குண்டு போட்டேன் இது பண்ணினா அந்த மாதிரி எனக்கு வேண்டாம். ஒரு போர் ஆரம்பிச்சு ஒரு லிபரேஷன், ஈஸ்ட் பாகிஸ்தானை வந்து பங்களாதேஷ்னு ஃப்ரீடம்க்கு கொண்டு வரணும். அதுக்கு பாகிஸ்தானுக்கு எதிர்த்து நம்ம போர் செய்யணும்னா அதுல வெற்றி வேணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளா இருக்கணும். இந்தியா வெற்றி பெறணும்ன்ற என்னுடைய குறிக்கோளா இருக்கணுமே தவிர ஏதோ போன பேருக்கு ஒரு போர் செஞ்சுட்டு அங்க மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சுக்கிட்டு அவங்க கையில வந்து இந்த சிட்டிங் டக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான் ஆர்மி வந்து எங்களுடைய சோல்ஜரை வந்து காவு கொடுக்கறதுக்கு நான் தயார் கிடையாது. அதனால நீங்க இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அவரு. ஆகஸ்ட்ல அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த இதுல நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு, அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது ஒரு உங்களுக்கு வந்து நான் சில்வர் பிளேட்ல பங்களாதேஷ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பத்தி பேசும்போது ஸ்வரன் சிங் வந்து சில கேள்விகள் எழுப்புறாரு, அதுக்கு அவர் தக்க பதில் சொல்றாரு. அப்புறம் ராணுவ மந்திரி, அப்போதைய இருந்த ராணுவ மந்திரி ஜெகஜீவன் ராவ் வந்து அடே பண்ணப்பா இதுல என்னப்பா இருக்கு, அவர் சொல்றாரு ஒரு ஜோவியல் இது என்னன்னா, என்ன வந்து ஜெகஜீவன் ராமுக்கு வந்து என்ன சாம்னு கூப்பிட தெரியாது, ஷாம் அப்படின்னு தான் சொல்லுவாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அதை வச்சு அப்படின்னு ஒரு ஜோவியல் நடுவுல சொல்லிட்டு ஷாம் போற எடுக்க ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றது, இது மாதிரி செய்ய முடியாது, நீங்க நினைக்கிற மாதிரி வார் கிடையாது, இதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தான் ஆகும், பல விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும், லாஜிஸ்டிக்ஸ் மட்டும் இல்ல, மான்சூனை பத்தி யோசிக்கணும், பல நாட்டினுடைய இதை பத்தி நம்ம யோசிக்கணும், பிரஷரை பத்தி யோசிக்கணும். அப்படி சொல்லும் போதுதான் எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்வரன் சிங் கேட்கிறாரா, சைனா வந்து நம்மள இன்னொரு பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணுமான்னு நீங்க யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சாம் சொல்றாராம், அதை நீங்க தானே சார் சொல்லணும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நீங்க தான், சைனா நம்மளை அட்டாக் பண்ணுமா பண்ணாதாங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ராணுவ மந்திரி எனக்கு ஆர்டர் கொடுப்பாரு, சைனாவை நீங்களும் டேக்கிள் பண்ணுங்கன்னு, நாங்க அப்பதான் அதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியுமே தவிர இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் இதெல்லாமே நீங்க சொல்லணும் சார், ஆர்மியில இருந்து நாங்க வந்து ஆக்ஷன் தான் செய்ய முடியும்னு இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இத வந்து மோடி தரவா கவனிச்சுக்கிட்டு தான், நல்லா கவனிங்க, தேடுவோம், கண்டுபிடிப்போம், சரியான தண்டனை கொடுப்போம், சரியான சமயத்தில், அதுவும் கடுமையான தண்டனையா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டார். இதுல வந்து சாம் மானெக்ஷா என்ன சொன்னாரு, இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க, நம்ம என்னத்துக்கு அதை பத்தி கவலைப்படணும், அந்த மாதிரி எந்த ஒரு ஈகோ அது இல்லவே இல்லை. அவங்க சொல்லியிருக்காங்க அதுல தவறு நடந்திருக்கு, அதனால நம்ம அதுல இருந்து லெசன் எடுத்துக்கணும் அப்படிங்கிற இதுலதான் இந்த பல மீட்டிங் நடந்ததுல அதுல எல்லாத்தையும் இதெல்லாம் தரவா டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியில ஆர்மிக்கு ஃபுல் பவர் கொடுத்திருக்காரு, ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு.
இந்த ஃப்ரீடத்தை பத்தி பேசும்போது சாம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. 1962 நடந்த வார், அது வந்து சைனாவுக்கு அகேன்ஸ்டா நடந்த வார்ல அவர் என்ன 62 67 இந்த வார்ல வந்து நம்மளுடைய ஆர்மி வந்து சைனாவுக்கு நல்ல பதிலடி கொடுத்தாங்க. ராணுவ தளவாடங்கள்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. இருந்தாலும் கூட இந்தியாவுடைய வீரர்களுடைய வீரம் அப்படிங்கிறது, அந்த சோல்ஜர்ஸ்னுடைய கரேஜ் அண்ட் வீரம், அந்த அந்த ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருந்தது. அதனால நாங்க என்ன செஞ்சோம்னா நல்ல பதிலடி செமத்தியா கொடுத்து அநேகமா சைனா தோக்க வேண்டிய நிலைமையில இருக்கும்போது ஆர்மிக்கு பலவிதமான கட்டுப்பாடுகளை விதிச்சாரு நேரு. அது வந்து இன்னை வரைக்கும் பேசப்படுது அப்படிங்கிறாரு. சாம் மானெக்ஷா வந்து எப்ப சொல்றாரு, அப்ப இருந்த சாதாரண ஆபீசரா ஜாயின் பண்ணிப்பாரு 1962 67. அப்ப அவர் சொல்றாரு ஆர்மிக்கு வந்து இதுவே கொடுக்கல, எந்த விதமான பவரும் கொடுக்கல, அதுக்கு பதிலா ஃப்ரீடமே கொடுக்கல, அவங்களுக்கு புல் சுதந்திரம் கொடுக்கல, அதனாலதான் நம்ம தோத்தோம் அப்படிங்கிறத வந்து அங்க வந்து அவர் குறிப்பா எடுத்து சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மோடி இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் செய்ய விடாம 2 நாளைக்கு ஒரு இந்த இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடக்கிறதுக்கு இதை முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிந்தூர்னா அந்த நெத்தி வகுடுல திருமணமான பெண்கள் வச்சுக்கிறது. அதை நீ வந்து சிந்தூர் மிட்டாயா மிட்டியுமே அபி பதிலா லேங்க அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல எல்லாருமே நிறைய போட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ அதை பத்தி பேசும்போது இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல முக்கியமான இது என்னன்னா, தனக்கு வந்து ஈகோ இல்லை. நான் வந்து இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி, அந்த பிரதம மந்திரி முன்னாடி என்ன செஞ்சாரு, அடுத்து வந்து நேரு என்ன செஞ்சாரு, இந்திரா காந்தி என்ன செஞ்சாரு, இதெல்லாம் பார்க்காம ராணுவத்துக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. இதை தவிர நேத்து ராத்திரி வந்து அவர் ஒரு இது போட்டிருக்காரு, மெசேஜ் போட்டிருக்காரு, இன்னைக்கு ராத்திரி எனக்கு தூங்குறதுக்கு ரொம்ப நேரமாகும் அப்படின்னு ஒரு கிரிப்டோ மெசேஜ் போட்டிருக்காரு. அததான் வந்து எல்லாருமே இப்ப வந்து பத்தியா அவர் சொல்லியிருக்காரு, நமக்கு தான் புரியல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆக மொத்தம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, முன்னால நடந்த பல தவறுகள், அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் பெருசா இதுல வந்து பெருமிதம் கிடையாது, நாட்டுக்காகத்தான் நான் செய்யறேன்னு ஒரு ஈகோ இல்லாம, நான் தான் கமாண்டர், நான் சொல்றபடிதான் ஆர்மி கேட்கணும், நான் என்ன சொல்றேன்னா அதைத்தான் ஆர்மி செய்யணும் அப்படிங்கிறதும் இல்லாம அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து choose the place, choose the right time, go and strike, I will support you, ஃபுல்லா நான் உன்னை பின்னாடி இருந்து சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற அதுதான் மிக மிக முக்கியமான பாயிண்டா எனக்கு படுது. ஓகே சார், தேங்க்யூ. நிறைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ.